வார்த்தைகள், அந்த தந்திரமான வார்த்தைகள் தான் சாத்தானுடைய வார்த்தைகள். அந்த சாத்தானோடு நீங்கள் குடிகொண்டிருந்தீர்கள் என்றால், அந்த சாத்தான் உங்களை அழித்து போடுவான். அதனாலே மந்திர வார்த்தைகளோடு நீங்கள் குடிகொண்டிருங்கள். அந்த மந்திர வார்த்தைகள் என்பதுதான் நீங்கள் நல்ல விதமாக பேசக்கூடிய வார்த்தைகள். அந்த மந்திர வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக சீர்படுத்தும், செம்மைப்படுத்தும். நீங்க தூங்கி எழுந்துக்கிறீங்க வீடு. தூங்கி எழுந்த உடனே என்ன பண்றீங்க? சும்மா இருக்கிறீங்களா? வீட்ட சுத்தமா தொடச்சு, பெருக்கி, வாரி போடுறீங்க. ஏன் போடுறீங்க? இருக்கக்கூடிய குப்பை கூளங்கள்லாம் வெளியேத்தணும்னு பண்றீங்க. அது மாரி நீங்க தூங்கி எழுந்துக்கின உடனே உங்க உடம்புக்குள்ள சாத்தான் இருந்தான்னா, அதெல்லாம் அழிச்சு போடுங்க. வெளியேத்துங்க. நீர் குளிச்சு, சுத்தம் பண்ணி, உங்க உடம்ப சுத்தம் பண்ணி, நெத்தியில திருநீர் பூசி, நல்லா சுத்தம் பண்ணி, உங்க சாத்தானை எல்லாம் தூக்கி எறியுங்க. அப்போ உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை தவிர தீய வார்த்தைகள் வெளிப்படாது. புரியுதுங்களா? வாங்க, வாங்க. நம்ம லைன்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க சார். உங்கள மாரி மனிதர்கள் தான் எனக்கு தேவை. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் நீங்களும். நம்ம வாழ்க்கை பயணத்துல தொடர்ந்து போய்க்கிட்டே இருப்போம். வாங்க, வாங்க. நீங்க சாத்தானோட இருக்கீங்களா? இல்ல கடவுளோட இருக்கீங்களா? இல்ல மந்திர வார்த்தைகளோட இருக்கீங்களா? தந்திர வார்த்தைகளோட இருக்கீங்களான்றத நீங்க யோசனை பண்ணிக்கங்க. அப்படியே தொடர்ந்து வாங்க. என் கைய பிடிச்சுக்கங்க. என் கையோட சேர்ந்து நம்ம வாழ்க்கை பயணத்துல தொடர்ந்து போய்க்கிட்டே இருப்போம். இந்த லைவ்ல தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? வாங்க. வாங்க, வாங்க. நீங்க சாத்தானோட இருந்தா கூட பரவால்ல. உங்க கைய நான் புடிச்சுக்கிறேன். கட்டியமா புடிச்சுக்கிறேன். அப்போ சாத்தானுக்கு ஒரு சிலிர்ப்பு வரும் பாருங்க. அந்த சிலிர்ப்புல சாத்தான் உங்கள விட்டு ஓடி போய்விடுவான். அதனால நீங்க தைரியமா என் கைய பிடிக்கலாம். என் கைய பிடிச்ச உடனே சாத்தான் உங்கள விட்டு விலகி ஓடி போய்விடுவான். அப்ப மந்திர வார்த்தைகள் தன்னால என்னுடைய கைகள் மூலமாக உங்கள் உடலுக்குள் இறங்கி போகும். இந்த மந்திர வார்த்தைகள் உங்க உடம்புக்குள்ள இறங்கும். அத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு தொட்டு பாருங்க. என்னுடைய கைகளை தொட்டு பாருங்கள். இதோ கையை நீட்டுறேன் பாருங்க. இந்த பாதையில நான் போயிட்டு இருக்கிற பாதையில கையில நீட்டுகிறேன். தெரியுதுங்களா? புரியுதுங்களா? என் கை உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா பாருங்க. புடிச்சுக்கங்க. நல்லா கட்டியமா புடிச்சுக்கங்க. இறுக்கமா புடிச்சுக்கங்க. அப்படியே தொடர்ந்து பயணிப்போம். உங்கள கல்லும், முள்ளும், கரடு முரடுமான பாதையிலிருந்து நான் விலக்கி, நல்ல பாதையை நோக்கி அழைத்துக் கொண்டு போக ரெடியா இருக்கேன். அதனால தொடர்ந்து வாங்க. நம்ம வழியிலே வந்துருங்க. மந்திரமும், தந்திரமும் மற்றவர்களிடமிருந்து வருவதில்லை. அது 2மே உங்க மனசுக்குள்ள இருந்து தான் புறப்பட்டு வருது. மந்திரம் வரும்போது நீங்க அத பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். தந்திரம் வரும்போது நீங்க பயன்படுத்தீங்கன்னா, அது உங்க வாழ்க்கைய குட்டி சுவராக்கும். கெடுத்து போடும். உங்க வாழ்க்கையை கெடுத்து போடும். அத நீங்க விரும்புறீங்களா? அந்த வாழ்க்கைய விரும்புறீங்களா? சொல்லுங்க. எந்த வாழ்க்கைய நீங்க விரும்புவீங்க? முக்கியமா அத பாருங்க. அதுக்கான பயன்பாட்டுல நீங்க இறங்குங்க. இந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம தொடர்ந்து பயணிப்போம். போய்க்கிட்டே இருக்கிறோம். எங்க போயிட்டுருக்கோம்? எவ்வளோ தூரம் போயிருக்கோம்? எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோன்றதெல்லாம் தெரியல. இருந்தாலும் இந்த பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நீங்களும் தொடர்ந்து வாங்க. நம்ம பயணத்துல தொடர்ந்து இணையுங்க. தொடர்ந்து வந்துட்டே இருங்க. வாங்க சார். தொடர்ந்து வாங்க. வாங்க சார். இந்த பாதையில தான் போயிட்டுருக்கேன் நானும். தெரியலீங்களா? நான் நடந்து போறது உங்களுக்கு புரியல? எவ்வளோ கிலோமீட்டர் அது தள்ளி வந்துட்டு இருக்கேன்றது பாருங்க. மலை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். நீங்களும் வாங்க. உங்க கூட இருக்கிற சாத்தான நான் தூக்கி எறியேன். தந்திரமான அந்த சாத்தான தூக்கி எறியறதுக்கு நானு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பேன். வாங்க அந்த மந்திரமுள்ள இறைவனை உங்க உடம்புக்குள்ள ஏத்தி விடுறேன். அப்போ நீங்க நல்ல விதமா மாறிடுவீங்க. உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் நல்ல விதமா கொட்ட ஆரம்பிக்கும். தேள் கொட்டுகிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க ஒதுக்க மாட்டீர்கள் அப்ப. பயணம்ன்றது வாக்கிங் தான். இப்போதைக்கு வாக்கிங் தான். தொடர்ந்து வாக்கிங் தான். நடந்துகிட்டே இருக்கேன். தெரியல? உங்களுக்கு நடைபாதையில இந்த பாதையில நடந்துகிட்டே தான் இருக்கேன். பாருங்க. தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கேன் பாருங்க. இப்ப புரியுதுங்களா? அதனால நீங்க வாங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பேய நம்ம ஓட்டலாம். வரீங்களா? வாங்க. இப்படி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, உங்க பேய நான் ஓட்ட முடியும். வேப்பிலையும் பக்கத்திலேயே இருக்கு. வாங்க. அத வச்சு உங்க தலையில வச்சு நல்ல பேய் ஓட்டலாம். நீங்க பேய் ஆடுவீங்க போல இருக்கு. பேயாட்டம் ஆடுவீங்க. சாத்தான் இருந்தா கண்டிப்பா பேயாட்டம் ஆட தான் ஆரம்பிக்கும். பேய் தொடர்ந்துகிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில. அந்த மாரி பேய்களோட நீங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நல்ல சந்தர்ப்பங்களை இழந்து போறீங்கன்னு அர்த்தம். தீமையான சந்தர்ப்பங்கள மட்டும் தான் நீங்க விலை குடுத்து வாங்குறீங்க. தீமைகளை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். கஷ்டங்களை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள்.
இது